சகி இங்க குறி இந்த மாதிரி ஒருத்தா எப்படி ஒரு கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் ஆக முடியும் அந்த டாஸ்ல அழுத்தி வீட்டுக்கு போறியா இல்லையான்னு பாரு அவ சொல்ற எல்லாம் கால்ல வாங்கல இங்க பாரு உனக்கு பிடிக்க தெரியுமா என்னடா தேங்க்ஸ் ரெடி இது சூப்பரா இருக்கா போலவே இதாக்கி கு நல்லா பெஸ்டா பண்ணானே நான் என்னடா வச்சிட்டா வந்து பண்றேன் உங்களுக்கு தான் வர மாட்டேங்குதே கேஃபேட்டேரியால எனக்கு ரைஸ் சூப்பர் கிடைக்கும் ஆனா ரேங்கிங் அடிப்படையில தான் சைஸ் கிடைக்கும் அடடே மூணாவது புடி வேற லெவல் சாப்பாடு உனக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் பொத்திட்டு கிளம்பறியா நான் ஏன் தான் இந்த ரேங்கிங்ல இருக்கனோ நிஜமாதான் நீங்க எல்லாம் வேற லெவல்ல சாப்பிடுறீங்க தெரியுமா மனுஷன் மாதிரி தின்றான பாரு மாமா மோமோ எடுடா மரியாதையா சொல்றேன் அத வெச்சு தின்னுட்டேன் உடனே எடுத்துட்டேன் டாடா ஒண்ணா விட மாட்டேன் சாப்பாடு கபாரிங்க அது சரி இது ஒரு சாப்பாடு இருப்பாங்கல எனக்கு தூங்க நேரம் கிடையாது நான் எதுவும் பண்ணனா வெளியே போனாலும் கண்டிப்பா எனக்கு வரும் ஏன்னா எல்லா பயப்படைகளும் என்னோட தரம் சரிங்களா இருக்காங்க சகி என்ன ட்ரெயினிங்கா ஓ ஆமா என்ன கூட சேர்த்துக்கிறியா நீ முடியாது நானும் வரேன் ஹே வஜ்ரா அன்னைக்கு பால் பாஸ் பண்ணல அதான்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடணும்ல ஆமா எதுக்கு எனக்கு பாஸ் பண்ண நான் ஏன் கேவ எயிம் பண்ணி இருக்கணும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல உதவி செய்ய அந்த மாஸ்டர் வந்துட்டான் பொறுமையாரு வேண்டாம் அந்த மாதிரி தப்பா யோசிக்காத அந்த மான்ஸ்டர் மட்டும் உனக்கு கூப்பிடாத உனக்கு கேட்கலையா எல்லாமே உன்னோட தப்பு தான் இது மான்ஸ்டரா என்ன சொல்ற நீ நான் விளையாடும் போதெல்லாம் அந்த மான்ஸ்டர் என்கிட்ட வந்துடுவான் நிறைய என் கூட பேசுவான் கோல் போட ஹெல்ப் பண்ணுவான் அவன் தான் வந்தா என்கிட்ட பால பாஸ் பண்ண சொன்னா என்ன அவன் சேவ் பண்றதா சொன்னா இது எல்லாமே அவன் மேலதான் நான் எதுவும் பண்ணல குழப்பறானே விளையாடும் போது நான் அப்பப்ப அவன் பேச்ச மட்டும் தான் கேட்பேன் நீயும் கேட்கலாம் நான் கேட்க வைக்கிறேன் அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் எது ஹெல்ப் பண்ணுமா சரி பால நான் கிக் பண்ணும்போது என்னோட பொறுமையை நான் இழந்தா அதை நான் உணரலாமா அப்போ எனக்குள்ள இருக்க மாஸ்டர் வெளியே வரும் அது வெளியே வந்து நான் எப்படி விளையாடணும்ன்றது அது எனக்கு சொல்லி தருமா மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ நோவல் நோவா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்குள்ளேயும் மாஸ்டர்ஸ் இருக்கும் அதுதான் நீ ஒரு ஸ்ட்ரைக்கர் நிரூபிக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் சரி சாகி நாம இப்படி பேசிட்டே இருக்க கூடாது கொஞ்சமாவது விளையாடணும் கம் ஆன் விளையாட ஆரம்பிக்கலாம் சரி திடீர்னு இப்படி பேசுறான் இவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே சரி வா தோ வரண்டா கூடாது கம் ஆன் இதான் நான் கிட்ட எதிர்பார்த்தேன் அதை கவனத்தை வைக்காத ஃபிட்னஸ் டெஸ்டோட ரிசல்ட் அறிவிக்கப்பட்டாச்சு எல்லாரும் உங்க ரூமுக்கு போய் இப்போ உங்களோட லேட்டஸ்ட் ரேங்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஹேய் காக்கமாரு உங்களோட ரேங்க் டேய் கீதாகி வந்து இத பாருங்க நான் என்னோட கோல்ட் ரேங்க்ல இருந்து இப்ப முன்னாடி போயிட்டேன் பாரு 25 நம்பர் குறைஞ்சிட்டேன் என்ன பிரமாதப்பா சரி உன்னோட பார்க்கலாம் வா எனக்கு முன்னாடி தான் நீ இருக்கியா அப்ப கொஞ்சம் டஃப் தான் பாத்துட்டேன் சரி சரி என்ன பாய்ஸ் உங்க புது ரேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்களா சரி இங்க உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க ரொம்ப மோசமா இருக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுங்க விளையாடுற எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் அவன் என்ன சொல்றான் நான் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றான் வசதிகள் கம்மியா இருக்கா முதல்ல சாக்கர்ல உங்க திறமைகள் கம்மியா இருக்குன்றத புரிஞ்சுக்கங்க வாங்க ப்ளூ லாக் பத்தி கொஞ்சம் பேசுவோம் இங்க மொத்தம் B-ல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் 25 டீம்ஸ் இருக்கு அது இந்த ஒரு பில்டிங்ல 5 குரூப்ஸா பிரிஞ்சிருக்கு அந்த வகையில எல்லா டீம்ல இருந்து ஒரு பிளேயர் இறந்தாச்சு மொத்தம் 25 பேர் அப்ப இங்க மொத்தமா இருக்கிறது 275 பேர் அப்படினா நான் இங்க லாஸ்டா இருக்கணும் இது ரொம்ப மோசம் உங்க ரேங்க் உங்க டீம் டிசைட் பண்ணு ரேங்க் 1 to 11 டீம் B ரேங்க் 12 to 22 டீம் C அந்த வரிசையில பில்டிங் 5ல இருக்கிற டீம் Z தான் லோவஸ்ட் லெவல்ல இருக்காங்க இவங்க லோவஸ்ட் குரூப்பா நம்பவே முடியல கேட்டியா நாம அந்த லூசர்ஸ் கிட்ட போய் சேர கூடாது யாரு நீ லூசர்ஸ் சொல்ற வேண்டாம் இங்க சண்டை வேண்டாம் நல்ல ரேங்கிங்ஸ்ல இருக்கிறவங்க நல்ல ஃபுட்ஸ் சாப்பிட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்து பெஸ்டா வருவாங்க இங்க வசதி பத்தலன்னு கேட்கிற உங்ககிட்டயே பதில் இருக்கு உங்களுக்கு வசதி பத்தலனா நீங்க தான் போராடி முன்னேறணும் ஆல்ரைட் பாய்ஸ் தயாரா இருக்க நான் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன் இதோ சைக்ளோன் நீங்க வேர்ல்ட் ஸ்டாக் கிளாஸ் அகாடமியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர் ஆனா சூழல காரணமா விளையாடுறத நிறுத்திட்டீங்க உங்களோட சொந்த ஊருக்கும் திரும்பி வந்துட்டீங்க எல்லாரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்க அதனால நடக்க போற டொமஸ்டிக் லீக்ல நீங்க திரும்பவும் விளையாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இல்ல என்னால முடியாது சின்ன வயசுல நாங்க விளையாடிட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த இடத்துல தலைமைக்கான மதிப்பு ரொம்ப கம்மி அதான் நான் ஜெர்மன் போயிட்டேன் வந்து நீங்க இப்ப அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்ல இந்த தடவை நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஜெயிப்போம் நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் சரி உங்களோட கண்ட்ரி ரொம்பவே வீக் ஆனது நிச்சயமா உங்களால கப்படிக்கவே முடியாது என்னோட கனவுலாம் சாம்பியன்ஷிப் லீக்ல விளையாடணும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க திறமையான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பிறந்தது ஒரு தப்பான ஊர்ல உங்களை ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் நிறுத்துவாங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது என் பாஸ்போர்ட் நான் ரினிவல் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு JFU கான்ஃபரன்ஸ் போயிருக்கதா நான் கேள்விப்பட்டேன் நாங்க என்ன திட்டம் போட்டுருக்கோம்னா யாரால கப்பை ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரைக்கருக்கான ட்ரைனிங் கொடுக்க போறோம் அதாவது இதுதான் ப்ளூ லாக்கோட ப்ராஜெக்ட்
சரி சார், இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ண போறதுனால ஜப்பான் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படின்னா நீங்க 300 பேர்ல 299 பேர் ஒருத்தர் தள்ளிட்டு ஒருத்தர் மட்டும் தேர்ந்தெடுக்க போறீங்களா? இதுக்கு பேரண்ட்ஸோட கருத்து கேட்டீங்களா? அது நாங்க முதல்லயே பிளேயர்ஸ் கிட்ட இதுக்கான கருத்தை கேட்டுட்டோம். ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி பேரண்ட்ஸ் கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டோம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க. ஜெயிச்சு காட்டுவோம். பாக்குறவங்களுக்கு இது கிரேசியான ப்ராஜெக்ட்டா தான் தெரியும். இங்க ஒரு சூப்பர் ஹீரோ பிறந்தாச்சு. அதை நீங்க பார்க்க போறீங்க. நான் அதிகம் பேச விரும்பல. செயல்படுத்தி காட்ட விரும்புறேன். நீங்க எல்லாரும் சீக்கிரம் அவனை சந்திப்பீங்க. முதல் செலக்ஷன்ல மொத்தம் இதுல 55 பேர் கலந்துப்பீங்க. அதாவது பில்டிங் 5ல இருக்கிற 55 பேர். இது ஒரு விதமான 5 டீம் ரவுண்ட் ராபினா இருக்கும். ஜெயிக்கிறவங்க செகண்ட் லெவலுக்கு போவீங்க. சோ டீம் Z சேர்ந்து நாம 11 பேர் ஒரு ப்ராப்பர் டீமோட விளையாட போறோம். இதெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிரலாம். 11 ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் வச்சு ஒரு டீமா? என்னடா பேசுறீங்க? நல்லா கேளுங்க. சாக்கர் விளையாட்டுங்கிறது ஸ்கோரிங்க மையமா கொண்டது. இதுல எப்பவும் பண்ற மாதிரி பொசிஷன் டாக்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரூல்ஸா இருக்கிறதுனால தான் மேட்சே ஓவர் டைம்ல போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சாக்கர் தொடங்கப்பட்டது ஒரு ஸ்ட்ரைக்கர் பிளேயர் வச்சுங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இங்க ஸ்கோர் எடுக்கிறது மட்டுமே விஷயம் கிடையாது. உங்க மூளையை பயன்படுத்தி ஜீரோவை மெயின்டைன் பண்றதும் விஷயம் தான். ஜீரோவை மெயின்டைன் பண்ணணுமா? லாஸ்ட் குவார்ட்டர் செஞ்சுரியா ஜப்பான் சாக்கர் டீம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரத நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன சொல்ல போனா நம்ம டீம் உலக தரத்துல தான் இருக்கு. வேர்ல்ட்ல இருக்க மத்த டீம்ஸோட நம்ம இணையத்துக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். இங்க சுத்தி இருக்கிற சாக்கர் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன விஷயம்னு தெரிய வரும். உங்களுக்கு இந்த செயல்பாடு பிடிக்காம போகலாம். சில பேருக்கு முட்டாள்தனமும் தெரியலாம். எங்களுக்கு இது விபரீத முயற்சி. என் கனவு பிரம்மாண்டமா புதுமையான ஒரு ஜப்பான் டீம் உருவாக்கணும்ன்றதுதான். இவ்வளவு நாள் பேர் வசதி விளையாடுறீங்க. இன்னைக்கு உங்க மூளையை மட்டுமே பயன்படுத்தி ஸ்மார்ட்டா விளையாடுங்க. இந்த நாட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரு பெஸ்டான பிளேயர் தான். எங்க டீம் ஒர்க்கோ ஃப்ரெண்ட்ஷிப்போ வேலை செய்யாது. இந்த இடத்துல ஒரு ஹீரோ தான் இருக்கீங்க. மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மார். நீங்க விட்டு கொடுக்காம இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். ஒருத்தனை தடுக்கிறதுனால புது டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாகும். ஒருத்தன் டாப் ஆப் வந்தா அவங்கிட்ட இருந்து புது டாக்டிக்ஸ் உருவாகி இருக்கும். உங்களால அதை உருவாக்க முடியும். சரி, கற்பனை பண்ணுங்க. உலகத்தை திரும்பி பார்க்க வைங்க. புது விதமான சாக்கரை உங்களால உருவாக்க முடியும். கனவு இல்லாத ஒரு சாதாரண பிளேயர் எங்க டீம்ல இருக்க மாட்டான். ஆனா எங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க மத்த பிளேயரோட ஒப்பிட முடியாது. அவங்க கப் ஜெயிச்சது நீங்க அவங்க பார்த்து பெருமைப்படுவீங்க. எனக்குள்ள இருக்கிற இந்த கோபம் தான் என் ஸ்டூடண்ட்ஸ் ஆன கோபம் கிட்டே இருக்கு. எல்லாரும் ஃபைட் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் பொசிஷன் வாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிச்சு. என்ன பேசுறீங்க? பசங்க எல்லாரும் குடும்பப்பட்டது உங்களோட திட்டமா? ஜெயிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சிச்சு. சர்ச் அவுட். டைம் ஆயிடுச்சு. கிளம்பணும். ஸ்பெயினுக்கான ஃபேக்ல கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. என்ன? கோமா நீங்க வேடிக்கை கட்ட தயாராகிட்டு இருக்காங்க. அதை நான் இங்க இருந்து என் கண்ணால பார்க்கணும்.